இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேராசை பெருமிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துல வெறும் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு மனுஷகரி எல்லாம் ஒரு கிணத்துக்குள்ள போட்டு மனுஷங்களை சாகடிக்கிறாங்க. எப்படி மக்கள் இந்த கிணத்துக்குள்ள போனோன்னே சாகுறாங்க, இந்த வேலையெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்க ரெகுலரா எல்லா வீட்லயும் ஒரு போலீஸ்காரன் வந்து மாமூல் வாங்குவான். அப்ப கடைசியில் இவங்க வீட்டுக்கு வந்து வாங்கும்போது இவ இல்லைன்னு சொல்லுவா. அதுக்கு அந்த போலீஸ்காரன் அடிச்சு பிடிங்கி காசு வாங்கிட்டு போவான். அப்போ ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தாய்மாமா தான் உள்ள இறங்கி கிணறு தோண்டிக்கிட்டு இருப்பாரு. இவ வெளியில நின்று கயிறை பிடிச்சிக்கிட்டு இருப்பா. இவருமே உள்ள இறங்கி நல்லா தான் தோண்டிட்டு இருப்பாரு. டக்குன்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, சரசரன்னு கயிறு உள்ள போயிடும். யாரோ காலை போட்டு பிடிச்சி இழுத்த மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு மேலே வந்து சொல்லுவான். சரி இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மேலே வந்து அதே கயிறில் ஒரு பெட்டர் மாஸ் லைட்டை கட்டி உள்ள அனுப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லைட்டுக்கு போல் தான் மேலே தூக்கிட்டு பார்க்குறாங்க. ஒரு பானை நிறையா தங்கமாக வெளியில் வந்திருக்கு. இவங்களும் ஆச்சரியத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த தங்க பானையில் தங்கம் மட்டும் வராமல் ஒரு ஓலைச்சோடையில் இன்னும் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இவங்களும் செகண்ட் டைம் என்னத்தை அனுப்பிச்சுடுன்னு தெரியாமல் ஒரு கோழி கண்ணுக்கு தெரியுது, அதை பிடிச்சி உள்ளே அனுப்பிச்சுடுறாங்க கட்டி. அதுக்கு போது ரிட்டன் உள்ளே இருந்து அதை விட பெரிய பானையில் தங்கமாக வருது. சரின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பல்பு போட்டதுக்கான தங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பல்பை கட்டி உள்ளே விடுறாங்க. இந்த தடவை ஒன்றுமே வர மாட்டேங்குது, அதே பல்பு தான் ரிட்டன் வருது. இது சரியில்லை, நம்ம கூட யாரோ விளையாடுறாங்க உள்ள இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லி நான் இறங்கி உள்ள பாக்குறேன்னு சொல்லி உள்ள போறேன். உள்ள போய் பார்த்தா இவனை ஆளவே காணோம். இப்ப லாஸ்ட் டைமா இவன் உள்ள போய் காணாம போனதுக்காக பெரிய கூட நிறைய தங்கம் கிடைக்குது. இதுலயும் ஓலச்சோடையில் எழுதிருக்கு இதே மாதிரி கறி டெய்லியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால இவளுகளுமே அந்த போலீஸ்காரன்ட்ட பேரம் பேசுறாங்க. இந்த மாதிரி டெய்லியும் எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த போலீஸ்காரன் டெய்லியும் ஒத்துக்கிறாரு. அவருக்கு எப்படி பணம் கிடைக்கும்னா என்கவுண்டர் பேர்ல எல்லாத்தையும் சுட்டு அந்த பணங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு நினைச்ச மாதிரி பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வந்துருது. நைட் நேரத்துல யாருக்கும் தெரியாம அந்த போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா தங்கத்தையும் பார்த்து போறான். எப்படி இவளுக்கிட்ட இவ்வளவு தங்கம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற பேய் எந்திரிச்சு வந்து நான் தான் அதுக்கு காரணம் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் சொல்லி போலீஸ் கூட ஒருத்தன் கான்ஸ்டபிள் வந்திருப்பேன். அவனை பிடிச்சி திண்டு போடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வார்ன் பண்ணிட்டு போகுது. கிணத்துல எழுதி வச்சுட்டு போகுது. எப்படின்னா கிணற காயப்படாதீங்க, சாப்பாடு வந்துகிட்டே இருக்கணும்னு.